வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம கால் பை வேல்யூ வெர்சஸ் கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ. ஸோ சி லாங்குவேஜ்லேயும் C# லாங்குவேஜ்லேயும் ஒரு ப்ரிமிட்டிவ் டைப்பையே நமக்கு தேவைப்படும் போது நம்ம கால் பை ரெஃபரன்ஸ் மூலியமாக அட்ரஸை அனுப்பி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். வேற ஜாவாவில் அதுக்கான ப்ரொவிஷனே கொடுக்கல. ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அல்லது ரெஃபரன்ஸ் டைப்புக்கு மட்டுமே, அது டிஃபால்ட்டாகவே அப்படி தான் நடக்கும். அப்போ ஒரு அரே யூஸ் பண்ணும்போது, ரைட், ஒரு கலெக்ஷன் யூஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்ஸை நம்மளா கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே நம்ம அதனுடைய அட்ரஸை தான் பாஸ் பண்ணுவோம். அதெல்லாமே கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அதை தவிர வேறு எதையும் ஜாவாவில் நம்ம கால் பை ரெஃபரன்ஸா அப்படின்றது செய்ய முடியாது. ஒரு ஆப்ஜெக்டில் ரேப் பண்ணி தான் செய்ய முடியும், ரைட். அதனால் ஜாவாவில் நம்ம இதை பார்க்க போகிறதில்ல. பட் C# REF அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், ரைட். அப்போ எப்படி ஒரு கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு அரேஸோ கலெக்ஷன்ஸோ வரும்போது டிஃபால்ட்டாகவே அதெல்லாம் கால் பை ரெஃபரன்ஸில் தான் ஒர்க் ஆகுது. அதனால் இது புரியாமல் நம்ம அரேஸ் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் எழுதும்போது, ரைட், நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கால் பை வேல்யூனா என்ன, கால் பை ரெஃபரன்ஸ்னா என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக, தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம், ரைட். நான் VS கோட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முதல்ல சியில் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா C# போகலாம். ஸோ VS கோடில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டெஸ்க்டாப்பில் சாம்பிள் கோட்ன்ற ஃபோல்டர் இருக்குது. அதில் C சாம்பிளில் கால் பை ரெஃப் டெமோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஒரு C ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். கால் பை டெமோ .c அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் வாய்ட் மெயினில் நமக்கான கோடு எழுதலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் முதல்ல எழுதிட்டு, ஒரு ஃபங்க்ஷன் கால் எப்படி ஒர்க் ஆகுது, பை டிஃபால்ட் எப்படி ஒர்க் ஆகுது கால் பை வேல்யூவில், அதுக்கப்புறம் கால் பை ரெஃபரன்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன், ரைட். அப்போ ஒரு வாய்டு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இன்க்ரிமெண்ட் அப்படின்னு பேர். அது ஒரு இன்டிஜர் எக்ஸை இன்புட்டாக எடுத்துக்குது. எக்ஸுங்கிற இன்டிஜரை இன்புட்டாக எடுத்துக்குது. உள்ளே போன உடனே நம்ம அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ முதல்ல the value of x inside increment is %d. ஒரு ஸ்லாஷ் என்னும் கொடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறோம், ரைட். கொடுத்துட்டு அடுத்த லைன்லேயே x = x + 10ன்னு அதனோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், ரைட். திரும்ப நான் அதை அப்படியே அங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ அதனால் ஆஃப்டர் இஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன், ரைட். இங்கே மெயின் மெத்தடில் இருந்து இப்போ நான் அதை கால் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இன்டிஜர் சம் சாம்பிள் = 5 அப்படின்னு வச்சுப்போம், ரைட். இந்த மெயின் மெத்தட்லையும் நான் அதை அப்படியே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு printf கொடுக்குறேன். த வேல்யூ ஆஃப் சாம்பிள் இன்சைட் மெயின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இங்கே சாம்பிளோட வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் அந்த இன்க்ரிமெண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இன்க்ரிமெண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி சாம்பிளை பாஸ் பண்ணி விடுறேன். அப்போ இப்போ நம்ம இங்கே பாஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு நான் சொல்லும்போதே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ரைட், இது ஒரு நார்மல் லோக்கல் வேரியபிள். அதை நம்ம பாஸ் பண்ணும்போது அது பை டிஃபால்ட் கால் பை வேல்யூவாக பாஸ் ஆகும். அப்போனா சாம்பிளில் என்ன வேல்யூ இருக்கோ 5, அதனோட ஒரு காப்பி தான் இப்போ எக்ஸுக்கு பாஸ் ஆக போகுது. அப்போ நான் எக்ஸை இப்போ மாற்றுறேன், x = x + 10ன்னு கொடுக்குறேன். அது எந்த விதத்துலையும் சாம்பிளை பாதிக்காது. சாம்பிள் 5னே தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப மெயினில் சாம்பிளோட வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணலாம் ஆஃப்டர், ரைட். ஆனால் மாறக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம், ரைட். இன்க்ரிமெண்ட்டை கால் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட்டுக்குள்ளே மாறும், ஆனால் மெயினில் மாறக்கூடாது அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். இதை ரன் பண்ணுவோம். GCC ரைட். இப்போ தான் ரன் ஆகுது.
ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிலே எப்பயுமே ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணும்போது இருக்கும். ஐடி யூஸ் பண்ணோம்னா இந்த டிலே இருக்காது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரைட். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், the value of sample inside main is 5, value of x inside increment is 5. ஏன்னா கால் பண்ண உடனே முதல்ல பிரிண்ட் பண்ணுறது எக்ஸ்னு வரும்போது 5ன்னு தான் வரும். அதுக்கப்புறம் அதனோட வேல்யூவை நம்ம 15ன்னு மாற்றுறோம். ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்சைட் இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் இஸ் 15. கரெக்டு தான். the value of sample inside main after is 5னே வந்திருக்கு. அப்போ அந்த சாம்பிள் அப்படிங்கிறது இங்கே எக்ஸை நம்ம மாற்றுறதால சாம்பிள் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எந்த விதத்துலேயுமே நம்ம இதை பாதிக்கலை அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் அதை பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணி விடணும். இப்போ இதுதான் கால் பை வேல்யூ. அப்போ நான் எந்த ஒரு எலமெண்ட்டை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணி விடுறனோ, இப்போ இன்க்ரிமெண்ட்டுக்கு நான் சாம்பிளுங்கிறத ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணேன். இங்கே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்ன்னு இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது அதனோட பேராமீட்டர் லிஸ்ட்டில் டிஃபைன் பண்ணியிருக்கிறத பேராமீட்டர்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் வந்து பேராமீட்டர். அதுக்கு அனுப்பக்கூட வேல்யூ இருக்குல்ல, எக்ஸுக்காக இந்த இடத்துல நம்ம எதை கொடுக்குறோம்? சாம்பிளை கொடுக்குறோம். இது ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ரன் டைமில் அந்த பேராமீட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த வேல்யூ அனுப்பி விட்றோமோ அதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். யூஷுவலாக இந்த ஆர்கியூமெண்ட்டுங்கிறது கால் பை வேல்யூவில் போகிறதால இதனுடைய ஒரு காப்பி தான் போகும். இங்கே இந்த ஆர்கியூமெண்ட் பாதிக்கப்படாது. அதை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இன்க்ரிமெண்ட் ரெஃபரன்ஸ்னு எழுதுகிறேன். அப்போ இந்த இடத்துல நான் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். பாயிண்டர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ சீரீஸில் படிப்போம்னு சொல்லியிருந்தேன். ரைட், அங்கே உங்களுக்கு டீட்டெயில்டாகவே அது புரியும். பட் இங்கே நான் சிம்பிளாக அங்கேருந்து அட்ரஸை பாஸ் பண்ணி இங்கே அதனுடைய டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வேல்யூ அட் அட்ரஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டார் அப்படிங்கிறது அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸுங்கிற அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணு, அதை இன்க்ரிமெண்ட் பண்ணு, அதை இங்கே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸுங்கிற அட்ரஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம அக்சஸ் பண்ணுறோம். ரைட். அப்போ இங்கே நான் அதை கால் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணும்போது அட்ரஸ் ஆஃப் சாம்பிளை பாஸ் பண்ணி விடு, சாம்பிளை பாஸ் பண்ணாத அதனுடைய ரெஃபரன்ஸை அதனுடைய அட்ரஸையே பாஸ் பண்ணி விடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் அந்த இன்க்ரிமெண்ட்டை கூப்பிடலை, நேராக எதை கூப்பிட்றேன்? இன்க்ரிமெண்ட் ரெஃபரன்ஸை கூப்பிட்றேன். அது என்ன பண்ணுது? அட்ரஸை எடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ மேலே ஆப்ரேட் பண்ணுது. ரைட். இதை தான் நம்ம கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் சாம்பிள் இன்சைட் மெயின் வந்து 5 தான். இங்கே அடுத்தது திரும்ப இன்க்ரிமெண்ட்டுக்குள்ளே இங்கே 5 தான். வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்சைட் இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் இஸ் 15 இந்த இடத்துல வரும்போது, ஏன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ரைட். வேல்யூ ஆஃப் சாம்பிள் இன்சைட் மெயின் ஆஃப்டர் இஸ் 15. அப்போ இங்கே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணது எக்ஸை தான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், சாம்பிளை பண்ணலை. ஆனால் எக்ஸுங்கிறது இப்போ என்ன அப்படின்னா அந்த சாம்பிளினுடைய அட்ரஸையே நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அந்த அட்ரஸுக்குள்ளேயே போய் நம்ம மாற்றும் போது அது இங்கே இருக்கிற இந்த சாம்பிளையும் சேர்த்து பாதிக்குது. அப்போ இந்த சாம்பிளினுடைய வேல்யூவும் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 15ன்னு மாறிடுச்சு. ரைட். அப்போ ரெஃபரன்ஸாக அனுப்பும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெஃபரன்ஸை அனுப்பும்போது அட்ரஸை அனுப்பும்போது அந்த வேல்யூவில் நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது ஆக்சுவல் வேல்யூவை அந்த ஆக்சுவல் ஆர்கியூமெண்ட்டை பாதிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு அரேவை நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த அரேவனுடைய பேஸ் அட்ரஸை தான் அனுப்பி விடுறோம் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பும்போதோ அரேஸை யூஸ் பண்ணும்போதோ. அப்போ அந்த பேஸ் அட்ரஸ்லேயே போய் நீங்கள் எதையாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம அந்த கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸை பார்க்குறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். C# ஒரு டெமோ பார்க்கலாம். நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஒரு கன்சோல் அப்ளிகேஷன். ஸோ என்னோட டெஸ்க்டாப்பில் சாம்பிள் கோடில் C# கால் பை டெமோ இதில் கால் பை ரெஃபரன்ஸ் V1 அப்படின்னு வைக்கிறேன்.
ஸோ ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் C# லாங்குவேஜில். ஜாவாவில் இந்த கான்செப்டே கிடையாதுன்னு சொன்னோம். இந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸே பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம். இங்கே நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செட்டில் ஸ்வாப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். 2 நம்பர் கொடுத்தோம்னா இன்ட்டு A = 5 அப்படின்னு வச்சுப்போம், இன்ட்டு B = 10ன்னு வச்சுப்போம். ரைட். இப்போ நான் ஏவையும் பியையும் ஸ்வாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு டெம்பரவரி வேரியபிள் எடுத்துப்போம், அதில் ஏல இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அப்போ இன்ட்டு temp = A அப்படின்னு கொடுத்துட்டு A = இப்போ பியில் இருக்கிற வேல்யூவை கொடுத்துட்டு B = temp அப்படின்னு கொடுத்துடலாம். அப்போ பிஃபோர் ஸ்வாப்பிங் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நான் console.writeline பிஃபோர் ஸ்வாப்பு A அதனுடைய வேல்யூ என்னவா இருக்குது ஏங்கிறத கொடுத்துட்றேன். இதே மாதிரி பியினோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபியினுடைய வேல்யூ என்னவா இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறோம். ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் ஏஎன்பியினுடைய வேல்யூ என்னவா இருக்குது அப்படிங்கிறத காட்டிடலாம். ஸோ இது ஆஃப்டர் ஸ்வாப். பட் இந்த ஸ்வாப்பையே நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எழுத முடியுமா அப்படின்னு வரும்போது சில சிக்கல்கள் வரப்போகுது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்வாப்பிங், ஸோ பிஃபோர் ஸ்வாப்பிங் A = 5 அப்படின்ட்டு இருந்தது. ரைட். பிஃபோர் ஸ்வாப்பிங் B = 10 இருந்தது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் A = 10 ஆயிடுச்சு, B = 5 ஆயிடுச்சு. இது ஸ்வாப் ஆயிடுச்சு. ஓகே. பட் இதே ஸ்வாப் ஆப்ரேஷனை நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் கால் மூலிமா. அப்போ ஸ்வாப்புக்கு நம்ம ஃபங்க்ஷன் எழுத முடியுமா? பட் இங்கே சிக்கலே என்னென்னா 2 வேரியபிள்ஸினுடைய வேல்யூவை நம்ம மாற்றணும். ஓகே. ஆனால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரிட்டர்னா ஒரு வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ண முடியும் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து. அப்போ இது ஒரு வாய்டு ஃபங்க்ஷனாக தான் நான் எழுதி ஆகணும். ஸோ அப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டுன்னு தான் எழுதுகிறேன். ஓகே. ஸ்வாப். அப்போ இது ஒரு இன்ட் ஐயையும் ஒரு இன்ட் ஜேவையும் இன்புட்டாக எடுத்துக்கும். ஐயையும் ஜேவையும் ஸ்வாப் பண்ண போகுது. அப்போ இதே கோடை தான் நான் அங்கே எழுத போகிறேன். அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ரைட். ஏபி அப்படிங்கிறது இல்லாமல் நான் அது ஐஜேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போது உள்ளே இருக்கிறது ஐஜே, வெளியில் இருக்கிறது ஏபி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இது பிஃபோர் ஸ்வாப்பு. அப்போ நான் ஐஏ ஜே. ரைட். ஸோ கரெக்டாக எல்லா இடத்துலையும் மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன் வேரியபிள்ஸை. ஸோ அப்போ ஐஜே அப்படின்னு வச்சுருக்கோம். ரைட். வெளியில் இந்த இடத்துல நான் இந்த ஸ்வாப்பை பண்ணுறதுக்கு பதிலாக நான் அந்த ஸ்வாப்புங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஏவையும் பியையும் பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ அப்போ ஏவையும் பியும் எடுத்துக்கிறோம். பிஃபோர் ஸ்வாப் என்னன்னு இங்கே மெயினில் காட்டுறோம். ரைட். அப்போ இது மெயினில். ஸோ மெயினில் ஆஃப்டர் ஸ்வாப் என்ன அப்படிங்கிறதையும் காட்டுறோம். இது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஐஜேன்னு இருக்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ளே. இந்த ஸ்வாப் ஃபங்க்ஷனை தான் நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன், அந்த மெத்தட் தான் கால் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம்னா அப்போ இதை நல்லா கவனிங்க. மெயினில் பிஃபோர் ஸ்வாப்பு A = 5 B = 10. ஓகே. இது இன்சைட் ஃபங்க்ஷன் ஐஜேன்னு இருக்குது. பிஃபோர் ஸ்வாப் 5 இருக்குது, 10 இருக்குது. ஆஃப்டர் ஸ்வாப் 10 5ன்னு மாறிடுச்சு. ஆனால் மெயின் மெத்தடில் அது மாறலை. அப்போ ஸ்வாப் ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்களா? ஸ்வாப் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். அதுக்கு ஏவையும் பியும் பாஸ் பண்ணோம். ஏவும் பியும் ஸ்வாப் ஆச்சா? ஆகலை. ஐயும் ஜேவும் தான் ஸ்வாப் ஆச்சு. ஏன்னா ஏவோட ஒரு காப்பி ஐக்கு போயிடுது, பியோட ஒரு காப்பி ஜேக்கு போயிடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 2 காப்பியும் தான் இப்போ ஸ்வாப் ஆகுதே ஒழிய ஏவும் பியும் அப்படியே தான் இருக்குது. அதை நம்ம டச் பண்ணவே இல்லை. அதனால் A5 தான், B10 தான், எந்த விதத்துலையும் மாறலை. அப்போ நான் இதை எப்படி பண்ணுறது? இதே தான், நம்ம கால் பை ரெஃபரன்ஸில் இருக்கிறதால இது ஒர்க் ஆகலை. அப்போ நான் இதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொன்னால், கால் பை வேல்யூவில் இருக்கிறதால இது ஒர்க் ஆகலை, கால் பை ரெஃபரன்ஸில் கொடுத்தா ஒர்க் ஆகிடும். அப்போ நான் இந்த இடத்துல 2த்துக்கு முன்னாடியும் C# ரெஃப்னே கீவேர்டு கொடுக்குறாங்க, ரெஃபரன்ஸாக வச்சு இதை கால் பண்ணுன்னு சொல்லலாம். அப்போது ஒரு ஃபங்க்ஷனில்
ஃபங்க்ஷனில் நீங்கள் டேட்டா டைப் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேராமீட்டரில் ரெஃப்ன்ற கீவேர்டை கொடுத்தீங்கன்னா அதை பாஸ் பண்ணும்போது பாஸ் பை ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணுன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணணும். அதனாலேயே கால் பண்ணுற இடத்துலையும் அவர் தெரிஞ்சு தான் கூப்பிடணும். அதனால் அவரும் ரெஃப்னு கொடுத்து தான் கூப்பிடணும். நான் அட்ரஸை அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கேன், ரெஃபரன்ஸை அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவரும் ஒத்துக்கணும், டிக்ளேர் பண்ணணும். ஸோ அப்போ தான் சேஃபாக இருக்கும். ஏன்னா யூஷுவல் கால் பை வேல்யூ அதை நம்ம இங்கே மாற்றுறோம். அப்போனா இப்போ உள்ளுக்குள்ளே இந்த ஐஜேக்கு நடுவில் நீ என்னென்னலாம் மாற போதோ அது ஏவையும் பியையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ நம்ம கால் பை ரெஃபரன்ஸில் போட்டிருக்கோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், A5 இருக்குது, B10 இருக்குது மெயினில். அதுக்கப்புறம் உள்ள 5 10 ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் 10 5ன்னு மாறிடுச்சு. I10 J5. இதே மெயினில் வந்து பார்த்தாலும் என்னென்னு மாறிடுச்சு பாருங்கள், A10 B5 5 10ன்னு கொடுத்ததை இப்போ 10 5ன்னு எங்கேயும் மாறிடுது, மெயின்லையும் மாறிடுது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணும்போது அட்ரஸையே ரெஃபரன்ஸையே பாஸ் பண்ணி, அப்போ ஐயும் ஜேவும் ஸ்வாப் ஆகலை, இங்கே ஆக்சுவலாக ஏவும் பியுமே ஸ்வாப் ஆகிடுச்சு. அப்போ ஏவோட ஒரு காப்பி எடுத்து ஐயில் வைக்கிறதுக்கு பதிலாக ஏவனுடைய அட்ரஸையே நான் அதுக்கு பாஸ் பண்ணி விட்டு இன்னும் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் ஏலையே பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயே இன்னும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் பியிலேயே பண்ணுங்கன்னு சொல்லி பியினுடைய ரெஃபரன்ஸையே பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு காப்பி எடுக்காமல் கால் பை வேல்யூக்கு போகாமல் இந்த மாதிரி ரெஃப் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி C# செய்யலாம். இதுவே நம்ம அங்கே பாயிண்டர் யூஸ் பண்ணி செஞ்சோம். ரைட், பாயிண்டர் ஆப்ரேட்டர்ஸ், அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டரும் இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர் அல்லது வேல்யூ அட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி செஞ்சோம். இங்கே C# இந்த மாதிரி செய்ய முடியும். ரைட், ஸோ இதை தான் நம்ம கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணும்போது காப்பி எடுத்து பாஸ் பண்ணால் அது கால் பை வேல்யூ. அதுவே அதனுடைய அட்ரஸை பாஸ் பண்ணி விட்டுட்டு அந்த அட்ரஸ்லேயே போய் நீங்கள் இந்த ஆப்ரேஷன்ஸை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அது கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ரைட், இந்த கால் பை ரெஃபரன்ஸுங்கிறது தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும், ரைட், நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா ஆப்ஜெக்ட் டைப்புக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது ப்ரிமிட்டிவ் டைப்பு தவிர மீதி இருக்கிறது எது யூஸ் பண்ணோம்னாலும் அது ரெஃபரன்ஸாக தான் பாஸ் ஆகும் பை டிஃபால்ட்டே. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, எம்ப்ளாயின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே இந்த மாதிரி ரெஃபரன்ஸாக தான் பாஸ் ஆகும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டில் நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ்லாம் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே தான் கலெக்ஷன்ஸுக்கும். அப்போ அரேஸ் பை டிஃபால்ட்டாகவே கால் பை ரெஃபரன்ஸாக தான் பாஸ் ஆகுது. இது எல்லா லாங்குவேஜ்லேயும் இன்க்ளூடிங் ஜாவா. ரைட், ஆனால் ஜாவாவில் இப்போ நம்ம செஞ்ச மாதிரி ப்ரிமிட்டிவ் டைப்ஸை, பேசிக் டேட்டா டைப்ஸை நம்மளால் இன்னவா மாற்ற முடியாதாங்க. கால் பை ரெஃபரன்ஸ் காலாக மாற்ற முடியாது. அதுக்கான சப்போர்ட்டை லாங்குவேஜில் அவங்க கொடுக்கல. அதை வேணால் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே போட்டு ரேப் பண்ணி இதெல்லாம் செய்யலாம். பட் டேரெக்டாக அந்த டேட்டா டைப்ஸ் மேலே நம்ம செய்ய முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் C-லையும் C# அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ரெஃப்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி இங்கேயும் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி C-லையும் நம்ம என்ன பண்ண முடியும், கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கோட்லேயோ ஏதாவது டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை நாங்கள் படித்து பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ரொம்பவே அது மோட்டிவேஷன் கொடுக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.